அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, என்ன அறிவிப்பை வானிலை ஆய்வு விடுத்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை வானிலை ஆய்வு மையமானது அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று 3 மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் 11 மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 16 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 3 மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், நீலகிரி, திருப்பூர் ஆகிய 11 கோயம்புத்தூர் ஆகிய 11 மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் அடுத்த 5 நாட்களுக்கும் தொடரும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் காற்றினுடைய திசை மாறுபாடு காரணமாகவும் அடுத்த 7 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு அடுத்த 7 தினங்களுக்கு இயல்பான அளவும் ஒரு சில இடங்கள்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சமவெளி பகுதிகளில் இந்த 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்வாக காணப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. சடையாண்டி, இந்த மழையானது எத்தனை நாட்களுக்கு தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமா சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 7 தினங்களுக்கான முன்னறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 7 தினங்களிலுமே தமிழ்நாட்டுல அதிகப்படியான இடங்கள்ல கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 3 மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தளவிற்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி ஆகிய 14 தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 15 மாவட்டத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யும் பொழுது காற்றினுடைய வேகமானது 40 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரை, அதாவது சூறாவளி காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதியும் இதே போல்தான் சூறாவளி காற்றோடு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர் என தமிழ்நாட்டின் பரவலாக தென் தமிழ்நாடு பகுதிகள், மலையோர மாவட்ட பகுதிகள் ஆகிய பகுதிகள் எல்லாத்திலுமே கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை தரப்பிலிருந்தும் அந்த தென்காசி, விருதுநகர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மிக கனமழை என்பது 15 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். குறைவான நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யக்கூடும். அந்த பகுதிகளெல்லாம் தாழ்வான பகுதிகளில் அதிகப்படியான மழைநீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சியர்கள் இந்த பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தலின்படி மிக விரைவாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.